mixtures, a container has 40 liters of milk, then 4 liters are removed from the container and replaced with 4 liters of water. ஒரு common replacement question தான். So 4 liters of water அதுலேருந்து 4 liters of content அதுலேருந்து எடுத்துடுறாங்க, அதுக்கு பதிலாக 4 liters water உள்ளே ஊற்றுறாங்க. ஸோ ஆல்ரெடி இருந்தது 40 liters of milk, இப்போ திரும்ப இருக்க போகிறதும் 40 liters தான். ஆனால் திரும்ப இப்போ இருக்க போகிறது 40 liters of pure milk இருக்காது, 40 liters of mixture இருக்கும். ஒரு தடவையும் என்ன ஆகும் அப்படின்னா 4 liters வெளியே போய் திரும்ப 4 liters உள்ளே வரும். ஸோ இந்த ப்ராசஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். This process is a process of replacing 4 liters of the liquid in the container with an equal volume of water is continued repeatedly. இந்த ப்ராசஸை திரும்ப பண்ணுறாங்க. The smallest number of times of doing this process, after which the volume of milk in the container becomes less than that of water is what? ஸோ நாம் மினிமம் எத்தனை தடவை இந்த ப்ராசஸை பண்ணால், இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மில்கோட கண்டென்ட் வாட்டர் கண்டென்ட்டை விட கம்மியாகணும். அதாவது டெக்னிக்கலி டோட்டலாக இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 40 liters இருக்குது. 40 liters ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது 40 liters பியூர் மில்க்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம எத்தனை தடவை இந்த ப்ராசஸை பண்ணினா கண்டிப்பாக அந்த மில்கோடைய லெவல் வாட்டரை விட கம்மியாகணும் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா எவ்ரி டைம் நம்மளுக்கு 40 liters தான் இருக்க போகுது மொத்தமாக. எப்போ நம்மளுக்கு மில்க் வாட்டரை விட குறையும் அப்படின்னா மில்கோட லெவல் 20 litersக்கு கம்மியாச்சுன்னா கண்டிப்பாக அது வாட்டரை விட கம்மியாகிடும். ஏன்னா மொத்தம் 40 அண்ட் வாட்டர் மில்க்கும் ஈக்குவலாக இருந்தாலே 20-20 இருக்கும். எப்போ நம்மளுக்கு மில்க் 20 விட கம்மியாகுதோ அப்போ நிச்சயமாக மில்க் வந்துட்டு வாட்டரை விட கம்மியாக தான் இருக்க போகுது. அப்போ வாட்டர் அதிகமாகிடும், மில்க் குறைஞ்சிரும் 40 liters. இவ்வளோதான் விஷயமே. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மில்கோடைய கான்சன்ட்ரேஷன், மில்கோடைய கண்டென்ட் 20 liters விட கம்மியாகணும். இவ்வளோதான். இல்லைனா மில்கோடைய கான்சன்ட்ரேஷன் ஷுட் பி லெஸ் தென் ஹாஃபை விட கம்மியாகணும். ஏன்னா டோட்டல் கான்சன்ட்ரேஷனில் 40ல் 20ன்றது என்னது எக்ஸாக்ட்லி ஹாஃப். நம்மளுக்கு 20க்கு குறைஞ்சி வரணும் அப்படின்னா லெஸ் தென் ஹாஃப் ஆகணும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம மிக்சர்ஸோடைய காமன் ஐடியாவே யூஸ் பண்ணிப்போம். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் என்ன? இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு மில்கோடைய ஃபுல்லாக பியூர் மில்க் தான். இப்போ என்ன ஆகணும் அப்படின்னா அந்த கான்சன்ட்ரேஷன் குறையணும். எவ்ரி டைம் நம்ம குறையும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் மில்கை வெளியே எடுக்கிறோமோ அது குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த மீதி இருக்கிற கண்டென்ட் தான் வாட்டர் மில்காக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இப்போ எடுக்க போகிறது என்ன? 1 - 4/40. நம்ம ஒவ்வொரு தடவையும் 40 liters 4 liters எடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம். அண்ட் ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா 1 - 4/40 ஆஃப் மில்க் அங்கே ரீட்டைன் ஆகிட்டே இருக்கும். அப்படிதான் இது எவ்வளோ? இது 1 - 1/10 = 9/10. அப்போ ஒவ்வொரு தடவையும் 9/10 ஆஃப் த மில்க் 9/10 ஆஃப் த மில்க் நம்மளுக்கு ரீட்டைன் ஆகிட்டே இருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 9/10 × 9/10 × 9/10 எத்தனை தடவை பண்ணால் நம்மளுக்கு மினிமம் எத்தனை தடவை பண்ணும்போது நமக்கு இதோட ஆன்சர் லெஸ் தென் ஹாஃப் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 9/10 should be less than half. இதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம ட்ரையல் பண்ணியே கண்டுபிடிப்போம். என்னோட வேல்யூ என்னன்றதான் தேவை, ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னன்றது கேட்டிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சி பார்ப்போமே. ஃபஸ்ட்டு n = 1 இருந்தால் என்ன ஆகுன்னு பார்ப்போம். ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்லைடு எடுத்துக்கிறேன். ஓகே, n = 1 இருந்தால் 9/10ன்றது என்னது? 0.9. இந்த ப்ராசஸை 2 times பண்ணால் n = 2. அப்போ 9/10 power 2 இல்லைனா 0.9 இன்ட்டு இன்னொரு 0.9 வரும். அப்போ 0.81. n 3 இருந்தால் 0.81 × 9 729. 9³ is 729 இல்லையா? அதுலேருந்தே சொல்லிடலாம். n 4 இருந்தால் 0.729 × 9 இல்லைனா 0.81 ஸ்கொயர் 0.81 × 0.81 6561. நம்மளுக்கு எங்கே வரணும் அப்படின்னா லெஸ் தென் ஹாஃப் போகணும். அதாவது எப்போ நம்ம ஆன்சர் ஹாஃபை விட 0.5 விட கம்மியாகுதோ அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் n வேல்யூ. அதுதான் நமக்கு தேவை. இன்னும் போல் n = 5 என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ 0.6561 × 0.9 பண்ணணும். ஸோ சைடில் பண்ணிப்போமே, நமக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. இதை கொஞ்சம் அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, சரியா? 0.66 நான் எடுத்துக்கிறேன். 0.66 × 9 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன வரும்? ஸோ 9 6 are 54. 9 6 are 54 + 5 59 5. ஓகே, எஸ். அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு 5 அப்படிங்கிறது வந்துடும். 5 எஸ் 5. ஓகே, எஸ். ஸோ நம்மளுக்கு 0.9 பண்ணோம் இல்லையா? அப்போ இன்னொரு டெசிமல் பிளேஸ் தள்ளி வந்துடும். அப்போ 0.594 அப்ராக்சிமேட்லி. அப்போ இன்னமும் 0.5க்கு மேலே தான் இருக்குது. n = 6ன்றதை பார்ப்போம். அப்போ இதையும் நான் இன்னொரு வாட்டி பண்ணிக்கிறேன். 0.594 × 9 பண்ணிக்கிறேன். அப்புறம் டெசிமல் பிளேஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இங்கே பண்ணுற மாதிரி. ஸோ 0.594 அப்படின்னா 9 4s are 36, 9 9s are 81 84, 9 5s are 45 53. ஸோ 53னா 5. அப்போது 0.5346 இன்னும் குறையல. n = 7. இப்போ நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பார்ப்போமே, டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு 0.9 டைம்ஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அப்போ இதே இன்னொரு தடவை × 9 பண்ணணும், பண்ணி பார்ப்போம்.
நம்மளுக்கு என்ன வரும் 9 6 are 54 5 9 4s are 36 41 9 3s are 27 31 9 4s are 45 48 அப்புறம் நம்மளுக்கு ஆன்சர் 48 அப்படின்னா எஸ் 48 0.48114 சம்திங் அரௌண்ட் அந்த மாதிரி வருது. அப்போ ஃபஸ்ட் டைம் எப்போது லெஸ் தென் ஹாஃப் ஆகுதுன்னா n 7 டைம்ஸ் பண்ணும்போது தான் அது லெஸ் தென் ஹாஃப் ஆகுது. அது வரைக்கும் அது 0.5க்கு மேலேயே இருக்குது. எப்போது அது ஃபஸ்ட் டைம் லெஸ் தென் ஹாஃப் ஆகுதோ அப்போது மில்கோட குவான்டிட்டி ஹாஃபுக்கும் கீழே குறைஞ்சிரும். ஸோ மினிமம் எத்தனை டைம்ஸ் பண்ணணும்? 7 டைம்ஸ் பண்ணினா தான் இந்த ப்ராசஸ் சக்ஸஸ் ஆகும். அதாவது மில்க் வந்து வாட்டரை விட கம்மியாகும். ஸோ n is equal to 7 டைம்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். எஸ் ஆன்சர் 7 டைம்ஸ்.